12 மணி ஷோவும் கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. டே 134 பிளாக் ஷிப் விக்கிற டே பிளாக். நேத்தே சொல்லிருப்பேன் மொபைல் சார்ஜர்ல சார்ஜ் போட்டு ஏறி தொலைவ மாட்டேங்குதுன்னு. இந்த டே ஆரம்பிக்கும் போதே ஒரு சேட் நியூஸ் வேற. அவ்வளவுதான், படம் ரிலீஸ் பண்ணல. ப்ரோ நாங்க 20 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கோம் ப்ரோ. இந்த லேப்டாப் சார்ஜரை வச்சுட்டு வந்ததே கடுப்பா இருக்கு. சார்ஜ் வேற ஏறி தொலைய மாட்டேங்குது. என் ஃப்ரெண்ட் வேற ஒரு சார்ஜர் கொடுத்தான். இதுல போட்டா ஃபாஸ்டா ஏறும். அதை விட இது பவர் அதிகம்னு வேற ஒன்னு கொடுத்தான். அதை ட்ரை பண்ணேன். 12:15க்கு 23% சார்ஜ் போட்டேன். 45 மினிட்ஸா அதே சார்ஜர் தான் இருக்கு. 1 மணி ஆகியும் அதே 23% தான் சார்ஜ் இருக்கு. நைட்ல ஐ காட் மை பாடி டெக்னிக்கல் ஃபால்ட். சோ நான் ஏஞ்சிதே லேட் வேற. ஒரிஜினல் வாய்ஸ் வருமான்னு தெரியல, கொஞ்சம் குழப்பம் தான் இருக்கும். இந்த வாய்ஸை வச்சு தான் நேத்து வாய்ஸ் கொடுத்தேன். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வாய்ஸ். நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன். May 14 Thursday. உண்மைக்கு சற்று திமிர் அதிகம் தான். ரிஷபம் பிரிவான நியூஸ் ஒன்னு இப்பதான் கேட்டேன். அண்ணன் படத்துக்கு 9 AM ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்களா? இப்பதான் சொன்னாரு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அண்ணன் படம்னா 9 மணி ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்களா? 12 மணி ஷோவும் கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ப்ரோ எனக்கு வெரி ஆகுது ப்ரோ. கஷ்டமா இருக்கு ப்ரோ, எல்லாம் கலைக்கிறாங்க ப்ரோ. சரி நைட் ஷோக்கு போறோமா இல்லையா? திருவிழா இருக்கு ப்ரோ. இல்லனா இருக்கே கடா வெட்றோம். வெரி ஆயிடுவேன் நானு. அந்த 2 கடா நம்ம தான். பால் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அக்கா எனக்கு பால் காசி கொடுத்தாங்க. திஸ் இஸ் த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் தி டே, மில்க் வித் பிரெட். நான் இன்னும் வருத்தமா தான் இருக்கேன். அண்ணன் படம் நைட் இருக்குமா இல்லையான்னு. லேப்டாப் சார்ஜர் எடுத்துட்டு இந்த வாட்சை காணோம். இங்க வாட்ச் என்ன பாத்தீங்களா? நோடுது வாட்ச் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த ஜோக் அந்த வாட்ச் வாட்ச். ஓ அந்த வாட்சும் இல்ல. ஜோக் இல்ல இல்லையா? பெச்சா நிக்குது. சாப்பிட்டு முடிச்சு வெங்கட் இதுக்கப்புறம் டயட் ஸ்டார்ட் பண்ண போறாராம். சார் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. என்னோட வாட்சை கண்டுபிடிச்சிட்டு டெக்னிக்கல் சரவணா பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அவர் ஆள காணோம். ஆர்ஜே பாலாஜி அண்ணா கருப்பு மூவி ரிலீஸ்க்காக கண் கலங்கி பேசி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருமே ஜாலியா சிரிக்க வச்சிருந்த ஒரு ஆளு கண் கலங்கி உட்கார்த்த பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு டைரக்டரா இந்த சிச்சுவேஷன்ல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. படம் எப்ப வந்தாலும் ஃபேன்ஸ் நாங்க ரெடியா இருக்கோம். 2 நாளா நானே கேப்பன் பத்திரமா வாட்சை கையில கட்டி வச்சிருந்திருக்காரு. அதை என்கிட்டயே கொடுத்துருக்கலாம். என்னடா ஏ நம்ம சின்சானோட கிரியேட்டிவிட்டி எடிட்டிங்க பாருங்க. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. இன்னைக்கு 2 வேலை எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுக்கு முதல்ல நான் சீக்கிரமா எடிட்டிங் முடிக்கணும். வேகமா உட்காந்து எடிட் பண்ணி ஒரு வேலையை முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கிட்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் அனுப்பிறீங்க. அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி எக்ஸல்ல போட சொல்லிருக்காங்க. அது ரொம்ப பெரிய வேலை. நிறைய குட்டீஸ் வீடியோ எப்போ வரும்னு வெயிட் பண்றீங்க. ஐ நோ, கமெண்ட்ல வந்து திட்டுறீங்க. மொத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பிளாக் ஷிப்ல தனி ரீல்ஸாவே போடலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. இன்னைக்கு நாள் அண்ணன் படத்துக்கு போய் கத்தி அமக்கலமா போகும்னு நினைச்சேன் நேத்து. பட் அது நடக்காம போச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ரொம்ப நார்மல் டேவா இந்த டே முடிஞ்சு போச்சு. ஆபீஸ்லயே சாப்பிட்டு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் உட்கார்ந்து இருக்கேன். அப்புறம் என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணலாம் கிளம்பிட்டேன். நாளைக்கு மீட் பண்ணுவோம்பா. வட்டா மாமே. நாளைக்கு பார்க்கலாம். வட்டா மாமே.